டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சரி ஓகே டார்லிங், நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்புறேன். இன்னைக்கு எனக்கு டே அண்ட் நைட் ஷிஃப்ட்டு. நான் நாளை காலையில் தான் வருவேன். ம். ஆ, அது டாக்டர், எனக்கு என்னைக்கோ ஃபீவர் ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் உங்களோட அசிஸ்டண்ட்டை அனுப்பி வைக்கிறீங்களா இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி வைங்க. இன்னைக்கு பேக் எடுத்துட்டு வரலையா? இன்ஜெக்ஷன் எப்படி போடுவீங்க? உங்களுக்கு தேவைப்படுற இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு பேக் தேவைப்படாதே. அப்படியா? நீங்க நல்லா புத்திசாலியா தான் இருக்கீங்க. அது நீங்கள் தான் என்ன அப்படி ஆக்கிட்டீங்க. அப்படியா? மேடம், நான் தான் இந்த சொசைட்டிக்கு இன்சார்ஜ். அது உங்களோட ஃப்ளாட்டோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப நாளாக பண்ணாமல் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேச வந்தேன். நான் இப்போ தப்பான டைமுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ஈவினிங் வந்துடுறேன். அதுக்குள்ள உங்க ஹஸ்பண்டும் வந்துடுவாரு, அவர்கிட்டையும் பேசலாம்ல. நீங்க ப்ளீஸ் கேரியா. அது இங்கே என்ன நடக்குது? ஒருவேளை இவர் உன் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருன்னா அப்புறம்? அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வேலையை பார்க்கலாம். மேம் ப்ளீஸ் நிறுத்துங்க. என்னோட மைண்ட்ல இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்னால் நிறுத்த முடியாது. உனக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல. என்ன அப்படியே நல்லா கூல் பண்ணிட்ட. ம் அப்படியா? குளுக்கோஸ் குடிச்சதுக்கப்புறம் சக்தி கிடைக்க தானே செய்யும். சரி கேளு, நீ இப்போ போ, நம்ம நைட் மீட் பண்ணலாம். நைட்டா? நைட்டில் உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாரே. இல்லை, இன்னைக்கு அவருக்கு நைட் ஷிஃப்ட்டும் இருக்கு. அப்புறம் நம்மளோட நைட் ஷிஃப்டை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி சரி, நான் இப்போ கிளம்புறேன். ம். அப்புறம் அந்த தலைவரை என்ன பண்ண போறீங்க? அவர் சாயந்தரம் தானே வராரு. சாயந்தரம் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்க மாட்டாரு. அவர் விஷயத்த நானே பார்த்துக்கிறேன். அது எப்படி? அதை நீ என்கிட்ட விட்டுடு. ம் சரி. என்னாச்சு? விருந்தாளி வந்ததால டயர்ட் ஆயிட்டீங்களா? என்னால் மூச்சே விட முடியல. எனக்கு எப்படி இருக்குன்னா மொத்த உடம்பும் வலிக்குது. வலிக்க தானே செய்யும். உண்மையான ஆம்பளைய இன்னைக்கு தான் பார்த்துருப்பீங்க. நீங்க சரியா தான் சொல்றீங்க. உண்மையான ஒரு ஆம்பளை கூட இருக்கிறதுக்கு இன்னைக்கு தான் சான்ஸ் கிடைச்சது. ம். சரி கேளுங்க, இப்போ என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்திலாம் சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்க கவலைப்படாதீங்க. உன்ன மாதிரி அழகான பொண்ண என் வசம் இழுக்கிறது அது எனக்கு நல்லாவே வரும். ஓகே வச்சலாம், பாய். ஹலோ. அப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் இன்னும் வரலல்ல? நான் கீழே வந்துட்டேன். அவர் இன்னும் வரல. ஆனா நீயும் வராத. ஏன்? என்னோட உடம்பு சரியே இல்லை. ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டோன்னா எல்லாமே சரியாயிடும். இல்லை, இப்பதான் நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப பெரிய இன்ஜெக்ஷன்.
அடச்சே, இவன் என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? கண்டிப்பா இந்த மேடம் வேற யார்கிட்டயும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இந்த தலைவர் என்னோட இந்த லவ் ஸ்டோரியிலையும் வந்துட்டானா? அப்படின்னா மேடம்க்கு இவனோட இன்ஜெக்ஷன் தான் செட் ஆயிருக்கும் போல இருக்கு. அதனால தான் என்ன வேணாம்னு சொல்றாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா நான் கண்டிப்பா அங்க போயே தீருவேன். முதல்ல அந்த தலைவர் இங்கிருந்து போகட்டும். நீ போகவே இல்லையா? நான் தான் உன்னை போக சொல்லி சொன்னேன்ல. ஆ, உங்களுக்கு தான் இப்போ தலைவரோட இன்ஜெக்ஷன் கிடைச்சிடுச்சுல, அப்புறம் ஏன் இன்ஜெக்ஷன் எப்படி பிடிக்கும்? நான் இப்போ ஒரு கட்டாயத்துல இருக்கேன். ஒருவேளை நான் இதெல்லாம் செய்யலைன்னா அப்புறம் நம்மளை பத்தி அவர் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவாரு. அதெல்லாம் சரி, ஆனா என்ன எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? காலையில நீ இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிட்ட, அப்புறம் சாயங்காலம் இவரு. என்னோட சூடு எல்லாமே கூல் ஆயிடுச்சு. அப்புறம் என்னோட சூடு என்ன ஆகுறது? நானும் இன்னைக்கு ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மேடமை கூல் பண்ணலான்னு நினைச்சேன். நான் தான் கூல் ஆயிட்டேனே. இப்ப நான் தூங்கணும். ஆ, ஓகே, ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு தூங்குங்க. இல்ல, இப்ப நான் போய் தூங்கணும். ஆ, சரி, ஒன்று பண்ணலாம். நம்ம ஒன்னா தூங்கலாம். காலையில உங்க மூடு சூடாகலாம்ல, அப்ப பண்ணலாமே. ஏன்னா ஏர்லி மார்னிங் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்ல. இப்ப அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுமே. ஆ, சின்னது பெருசு கருப்பு வெள்ளை டே நைட் ஈவினிங் எல்லாமே நீங்க நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களே. ஒரே வாழ்க்கை தானே இருக்கு, அது எல்லா விதத்திலயும் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசை. ஒருவேளை மார்னிங் என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டாருன்னா? நீ டென்ஷன் ஆகாத, அதுக்குள்ள நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை முடிச்சிடலாம். ம், எக்ஸ்பீரியன்ஸ் நான் தானே பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண? அது எப்போன்னா உங்க கூட பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து. எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்றேன்ல. ம். இப்போ என்னாச்சு? எதுவும் ஆகல, நாம தான் பண்ணணும். ஆ, இப்பவே பண்ணணுமா என்ன? நமக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு. இந்த டைம்ல இதுக்கு முன்னாடி நான் பண்ணதே கிடையாது.